இப்போ நம்ம படம் பார்க்க தியேட்டருக்கு போகிறோம். தியேட்டருக்கு போன உடனே வந்து முதல்ல எடுத்த உடனே ஒரு ஆடு போடுவாங்க. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, எங்கே பார்த்தாலும் சாம்பல் மேடுகளும் புகை மண்டலமும் அப்படின்னு ஒரு ஆடு தொடங்கும். ஸ்மோக்கிங்க்கு எதிரான ஆடு. அது மாதிரி இப்போ பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து நம்ம மோடிஜிக்கு என்னதான் ஆச்சு, நம்ம அமித்ஷாஜிக்கு என்னதான் ஆச்சு, சொன்னதுலேருந்து பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து புலம்புற அளவுக்கு கடந்த 10 நாட்களாக சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வந்து கடந்த 10 நாட்களில் மட்டும் என்னென்னலாம் வந்து அவங்க செய்யணும்னு முன்னெடுத்தாங்களோ, எதையெல்லாம் அறிவிச்சிருந்தாங்களோ அது எல்லாத்துலேருந்தும் வந்து பின்வாங்கும் சூழ்நிலை. இப்போது இந்த 10 நாளில் என்னதான் ஆச்சு, அப்படி எதையெல்லாம் பின்வாங்கினாங்க, எப்படியெல்லாம் பல்ட்டி அடித்தாங்க, அதுக்கு காரணம் என்ன, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். 2014 2024 வரைக்கும் ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது என்னென்னா வந்து மோடி வந்து 56 இன்ச்சு மார்பு கொண்டவர், அவர் வந்து வீரர் தீரர் வல்லவர் அப்படின்ற மாதிரியாக எல்லாம் சொல்லி எதையுமே அவர் வந்து பின்னெல்லாம் வாங்க மாட்டாருங்க, அவர் முன் வச்சா அவ்வளோதான், பின் வைக்கவே மாட்டார் காலை அப்படின்ற மாதிரியாக ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஃபார்முலாஸ் வந்தப்போ கூட வந்து விவசாயிகளுக்கான இந்த சட்டம் வந்தப்போ கூட வந்து அதுலேயுமே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்கள் மாற்ற மாட்டோங்கண்ணா அப்படின்னு சொல்லி இங்கே பலரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த ஃபார்முலாஸையே திருப்பி வாங்க வர மாதிரியாக சூழ்நிலை போச்சு. அவ்வளோ பெரிய போராட்டம் வந்ததுனால சரி அந்த ஃபார்முலாஸை விடுங்க, மற்றபடி வேறு எதுலையாவது வந்து பின்வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுலேயுமே பின்வாங்கினதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு வேணுன்றதை இஷ்டம் போல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காரணம் அவங்களுக்கு இருந்த மிருக பெரும்பான்மை. அவங்களுக்கு பிஜேபிக்கு மட்டுமே வந்து 303 சீட்டு 2019 ஜெயிச்சிருந்தது. கூட்டணிகளோடு சேர்த்து 350க்கும் மேல் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ யாருடைய ஒப்பீனியனும் கேட்க தேவையில்லை. அவங்களுக்கு இருக்கிற நம்பர்ஸ் வச்சுக்கிட்டே வந்து எந்த சட்டமாக இருந்தாலும் பாஸ் பண்ணிட முடியும். ஆனால் இப்போ 2024 சூழ்நிலை அப்படியே மாறி இருக்கு. மக்கள் வந்து பெரும்பான்மையை அளிக்க மறுத்துட்டாங்க. 240 சீட்டு தாங்க பிஜேபிக்குன்னு வந்து மக்கள் நிறுத்திட்டாங்க. ஸோ அப்படி 240ஓடு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால இப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ் யூபிஏ ஆட்சியில் தான் வந்து இப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கு பேர் பேராலிசிஸ். எந்த முடிவுகளையுமே செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை இல்லை. என்னன்னாலும் உடனே முடிவுகள் எடுக்கிறோம், உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து அதே நிலைக்கு பிஜேபியும் வந்திருக்கு. என்னென்னா வந்து அவங்க நினச்ச மாதிரியெல்லாம் வந்து சட்டங்களை போட முடிவதில்லை. இப்போது கடந்த 10 நாட்களில் மட்டுமே வந்து என்னெல்லாம் பின்வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் வந்து வக்ஃப் போர்டுக்காக ஒரு பில்லு கொண்டு வராங்க. இப்போ அதில் வந்து பெரிய எதிர்ப்பு வருது அப்படின்னோடனே அதை வந்து பார்லிமெண்ட் கமிட்டிக்கு கொடுத்துருவோம், ஃபர்தர் டெலிபரேஷன்ஸ் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரட்டும், அப்புறம் நம்ம வந்து டேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அங்கே கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ப்ராட்காஸ்டிங் பில்னு ஒன்று கொண்டு வர பார்த்தாங்க. ப்ராட்காஸ்டிங் பில்னா என்னன்னா, இப்போ யூடியூப்பில் யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாய்கள்லாம் பூட்டு போடும் வேலை. யூடியூப்னு மட்டும் இல்லை, எனி ஃபார்ம் ஆஃப் சோஷியல் மீடியாவில் யார் பேசினாலுமே அவங்க வாய்கள்லாம் வந்து பூட்டு போடுறது தான் வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் பில். இல்லை நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், நாங்கள் வந்து ஸ்டேட்டஸாக எழுதி போட்டுருவோம் அப்படின்னாலுமே அந்த கைக்கும் விளங்க மாட்டுவது தான் வந்து ப்ராட்காஸ்டிங் பில். யார் வேணால் என்ன வேணால் வந்து பேசலாம், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பேச்சுரிமை உண்டு அப்படின்றதெல்லாம் வந்து நகைப்புக்குரிய வகையில் ஆக்கணுன்ற மாதிரியாக இந்த பில் இருந்தது. என்ன பேசணுன்னாலும் சரி, என்ன எழுதணுன்னாலும் சரி, ஆட்சியாளர்களுக்கு பிடித்த மாதிரி மட்டும்தான் பேச முடியும், எழுத முடியும். அதை மீறி ஏதாவது எழுதிட்டாலோ பேசிட்டாலோ நம்ம வந்து அதுக்கு மேலே செயல்பட முடியாத மாதிரி செய்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் அரசுக்கிட்ட உண்டு அப்படின்ற மாதிரி அந்த சட்டம் இருந்தது. இப்போ அதுக்கு வந்து தொடர்ச்சியாக பல்வேறு எதிர்ப்புகள் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது. அந்த சட்டம் வந்து மக்கள்கிட்ட என்னதான் டிராஃப்ட்டு அப்படின்றது கூட காமிக்காமலே வச்சுருந்தாங்க. அவ்வளோ ரகசியமாக அதை வச்சுருந்தாங்க. அதையே மீறி இந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாம் இருக்குன்னு 1-2 பாயிண்ட் வெளியே வந்ததுக்கே அவ்வளோ எதிர்ப்பு வந்தது. அதை வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு அவங்க கருதுகிறாங்களோ, ஆட்சியாளர்கள் பிஜேபி சேர்ந்தவர்கள் கருதுகிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் வந்து ஒவ்வொரு காப்பி அனுப்பியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கு காப்பி அனுப்புகிறப்பவும் அதில் வந்து சீக்ரெட் கோடு மாதிரியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாட்டர் மார்க்கே அந்த பேஜில் போட்டாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ ராமசாமிக்கு கொடுக்குறாங்க, ராமசாமிக்கு கொடுக்கறதுனால அந்த பேப்பரில் வந்து ராமசாமின்னு வாட்டர் மார்க் போட்டிருக்காங்க. நான் லீக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இதை நான் தான் லீக் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிடும், ஏன்னா அந்த ஃபோட்டோலேயே வந்து தெரிஞ்சிடும். இது மாதிரி நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் அதில் வந்து வச்சு வெளியே லீக் ஆகாத மாதிரி அந்த டிராஃப்டை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதனால் அந்த ரகசியம் அவ்வளோ ஏன் வச்சுருக்கிறீங்க, அப்படி என்னத்தை பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சந்தேக பார்வையும் கூடவே வந்து எதிர்ப்பு மனநிலையும் வந்து அந்த சட்டத்துக்கு எதிராக வந்தது. அப்புறம் எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியாக அதை பேசிக்கிட்டு இருக்கு, மற்ற பொதுத்தளத்துலையும் பேசுகிறாங்க. இங்கே தமிழ்லேயே கூட வந்து நிறைய யூடியூபர்ஸ் அதை பற்றியெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க.
அது மாதிரி மற்ற மாநிலங்கள்லேயும் அந்தந்த ஊர்களில் அதை வந்து எல்லாருமே பேசு பொருளாக்குனாங்க. மக்கள்கிட்ட கடைகோடியில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் இந்த ப்ராட்காஸ்டிங் பில்னு ஒன்று வருது, அது வந்து எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஆபத்தாக இருக்க போகுது அப்படின்ற தகவல் போய் சேர்ந்துருச்சு. ஒரு கொந்தளிப்பு மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அதை பார்த்துட்டு ஓகே இதை வந்து நம்ம பின்வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டிராஃப்டையே வந்து இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு விளக்கமாக அதிகாரிகள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் எல்லாம் போதும், புதுசாக சட்டம்லாம் போட தேவையில்லை, இருக்கிற சட்டங்கள்லேயே தேவை ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி நம்ம வந்து தொடர்ச்சியாக இதை வந்து கண்காணிச்சிக்க முடியும், ரெகுலேட் பண்ணிக்க முடியும், புது சட்டம் தேவையில்லைன்றதுனால இதை நாங்கள் வந்து பின்வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தரப்புலேருந்து இதுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் வந்து பின்வாங்கிட்டாங்க. அடுத்து யூபிஎஸ்சியில் லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. லேட்ரல் என்ட்ரி அப்படின்னா என்னென்னா, அப்படியே பாதியிலேருந்து உள்ளே வந்துடுறது. யூபிஎஸ்சி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்கு இல்லைன்னா அரசு பதவிகளுக்கு போகிறதுக்கு, குறிப்பாக ஒன்றிய அரசு பதவிகளுக்கு போகிறதுக்கு எல்லாருமே வந்து யூபிஎஸ்சி எழுதி தான் போவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான பதவிகளுக்கு போகிறவங்க தான் வந்து அதிகமாக இதை எழுதுகிறாங்க. அப்படி எழுதிட்டு இந்த பதவிகளுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இப்படி வந்தவங்க தான் பல வருஷம் சர்வீஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் முதல்ல வந்து ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கில் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் ப்ரமோஷனு சர்வீஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு உயரிய பதவிக்கு போக முடியும். மிகப்பெரிய அரசு பொதுத்துறை நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த அரசு பொதுத்துறை நிறுவனத்துக்கு ஒரு டைரக்டராக போக முடியும், இல்லை ஜாயின்ட் டைரக்டராக போக முடியும். அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் அரசில் ஏதாவது ஒரு துறையில் ஒரு முக்கியமான செக்ரட்டரியாக வரணும் அப்படின்னாலுமே இது மாதிரி பல வருஷங்கள் வந்து வேலை செஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி வந்து தான் வந்து வர முடியும். எல்லாருமே யூபிஎஸ்சி மூலயமாக தான் வரணும். இப்போ இவங்க லேட்ரல் என்ட்ரி மூலயமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பெரிய பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இல்லைன்னா ஒரு முக்கியமான துறைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து லேட்ரல் என்ட்ரின்னு வெளியே இருந்து டைரெக்டாக ஆட்களை ஹையர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த நபர் வந்து பொருத்தமானவர்னு அவங்க கருதிட்டாங்கன்னா அந்த நபரை வந்து பணியமர்த்திடலாம். இந்த மாதிரி யூபிஎஸ்சி எழுதியிருக்கணும்னு அவசியம் இல்லை, பல வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, பல படிகளை தாண்டி வரணுன்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக மார்க்கெட்டில் இருந்து நாங்கள் ஹையர் பண்ண போகிறோம், எக்ஸ்பர்டீஸை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்காக இதை வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னலாம் வந்து அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அது வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. விமர்சனத்துக்குள்ளான உடனே என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தான், காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏற்கனவே இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் அது மாதிரி தான் பண்ணுறோம், நாங்கள் புதுசாலாம் இதை எதுவும் செய்யலை அப்படின்னெல்லாம் பல விளக்கங்கள் தரப்பட்டது. ஆனால் வந்து இது வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக இருக்குது. லேட்ரல் என்ட்ரியிலேருந்து வெளியேருந்து உள்ள ஆட்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ரிசர்வேஷன் ஸ்கீம் ஃபார்ம் பண்ண முடியுமா, அதை ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படி ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு சாராருக்கு மட்டும் வந்து இது ரொம்ப அனுகூலம் தரவும் மற்றவங்களுக்கெல்லாம் இது பாதகமாக அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு, செலெக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் இருக்குது. அதனால் அதில் நிறைய முறைகேடுகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னெல்லாம் தொடர்ச்சியாக அதை பற்றி பெரிய கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டு இருந்தது. எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வந்து அதை எதிர்த்து பேசினாங்க. அதே மாதிரியாக பொதுமக்கள் மத்தியிலும் வந்து இது பெரிய எதிர்ப்பு வந்தது. நிறைய மாணவர்கள் எல்லாம் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதுவும் வட மாநிலங்கள்லாம் வந்து நிறைய ஊரில் பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி எல்லாம் இல்லை. ஸோ அங்கே இருக்கிற நடுத்தர இல்லைன்னா அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்க மத்தியிலையும் வந்து இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதனால் இப்போ அதையும் வந்து பின்வாங்கிட்டாங்க. மக்கள் எதிர்ப்பு ப்ளஸ் எதிர்கட்சிகள் எதிர்க்குது அப்படின்ன உடனே வந்து பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏன் இவங்க பின்வாங்குறாங்கன்னா, இவங்களால் அதை வந்து செயல்படுத்த முடியாது. அவங்கக்கிட்ட வந்து அந்த எண்ணிக்கை பெரும்பான்மை இல்லை முன்னாடி இருந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் மக்களும் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க, எதிர்கட்சிகளும் வந்து எதிர்த்து பேசுது. அப்படின்றப்ப இது எல்லாம் வந்து கவனிக்கிறாங்க. இது எல்லாம் வந்து தொடர்ச்சியாக விவாதத்திற்குள்ளாகுது. மீடியாவும் வந்து பழைய மாதிரி நமக்கு வந்து ஃபேவராக இல்லை அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்குது. இதை பற்றி வந்து நியூஸ்லாண்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் 4 வந்தது இல்லையா, ஜூன் 4 வந்த உடனே ஒரு 1-2 நாட்கள்லேயே வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அந்த ஆர்டிக்கல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலை மாறும், கடந்த 10 ஆண்டுகளில் இருந்த மாதிரி இனிமேல் இருக்க போகிறது கிடையாது, இந்த ரிசல்ட்டே அதுக்கு வந்து ஒரு சாட்சி. நாளடைவில் மெதுவாக நடக்கும், பட் கண்டிப்பாக நடக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த மீடியாவெல்லாம் எதிர்த்து பேசும். டிஆர்பிக்காக மீடியாவெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களோட கோபத்தை பிரதிபலிக்கணும், மக்களோட கேள்வி
கேள்விகளை பிரதிபலிக்கணும், அப்போசிஷனோட வாய்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு மீடியா ஹவுசஸ் எல்லாம் வரும். அதனால் புதிய புதிய ஆங்கர்ஸ் எல்லாம் வந்து மீடியாவில் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. அந்தந்த மீடியா ஹவுசஸோட மேனேஜ்மெண்ட்டே அதுக்கு வந்து ஏற்பாடு செய்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த ஆர்டிக்கிளுக்கு ஒரு ஃபாலோ அப்பும் எழுதியிருந்தாங்க. அதுலேயும் வந்து இதே கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருந்தது. நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து எதிர்கட்சிகளோட ஸ்பேஸே இல்லாமல் இருந்தது. மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது வந்து பேசுபொருளாக கூட ஆக விட மாட்டாங்க. அப்படியே மக்கள்கிட்ட வந்து அதை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னாலுமே நியூஸ் மீடியா அதை கவர் பண்ணாது, ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. நீட்டு கொஷின் பேப்பர் லீக் ஆகுதா, உடனே அது வந்து பெரிய சர்ச்சையாகுது. அதை வந்து நியூஸ் மீடியாலாம் விவாத பொருளாகுது. ஒரு 10 நாளுக்கு வந்து அதை பற்றியே பேசுகிற மாதிரியாக சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேறு மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது. நெட் எக்ஸாம் கேன்சல் ஆகுது. அதுலேயும் வந்து கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, அதுலேயும் முறைகேடுகள் நடக்குது. அப்படின்றப்ப அதை பற்றியும் வந்து விவாத பொருள் ஆகுது. இப்போ ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. அப்படி பேசுகிறப்ப வந்து ஒரு படத்தை காண்பிக்கிறார் அப்படின்னா சன்சாத் டிவியில் பார்லிமெண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணுற சேனலில் வந்து உடனே அதை கட் பண்ணிட்டு வேறு இமேஜை காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேறு பக்கம் வந்து கேமராவை திருப்பிடுறாங்க. ஆனால் வந்து இப்போ இந்த நியூஸ் மீடியாலாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த போர்ஷனை மட்டும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதையே வந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து மக்கள் பார்க்க வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நியூஸ் மீடியாவே வந்து அதை மாற ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட நடவடிக்கையுமே மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து கோதி மீடியா ரொம்ப வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. கோதினா மடி மேலே உட்காந்துருக்கிற மீடியா அப்படின்றது தான் கோதி மீடியா. இப்போ அந்த கோதி மீடியா வந்து மடி மேலே இருக்கிற மீடியா கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. மடியை விட்டு இறங்குறது ரொம்ப வேகமாக இறங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியாக அந்த ஆர்டிக்கலை ஃபாலோ அப் ஆர்டிக்கலை போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து மீடியாவில் மட்டும் இல்லை, அரசியல் தளத்துலையும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எதையெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதையெல்லாம் கூட வந்து இப்போ செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. எதிர்கட்சிகளோட ஒப்பீனியனை கேட்க வேண்டியிருக்கு, மக்களோட கருத்து என்னன்றதை கேட்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியை எதிர்த்து வாக்களிக்குது அப்படின்ற மாதிரியாக சூழ்நிலை வந்துச்சுன்னா அது வந்து பார்லிமெண்ட்லேயே அந்த பில்லு வந்து தோற்கடிக்கப்பட்டு விடும். அதனால் வந்து அது மிகப்பெரிய அசிங்கமாக வேற போயிடும். அதனால் வந்து எல்லாத்துக்கும் யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்புமே யோசிச்சு வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வெறும் 240 சீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே நடந்துருச்சு. இப்போது இந்த 240ன்றதை வந்து இன்னும் கம்மியாக இருந்தால் என்னவாயிருக்கும்? 210 200 இல்லை 190 வந்திருந்தா? இப்போ இந்த கேள்வி ஏன் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. 79 சீட்டுகளில் இப்போ 240 ஜெயிச்சிருக்காங்க இல்லையா பிஜேபி, அதில் வந்து 79 சீட்டில் வந்து பெரிய அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு தேர்தலில் அப்படின்னு சொல்லி ஓட் ஃபார் டெமோக்ரஸின்ற ஒரு அமைப்பு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3ன்னு 7 கட்டங்களாக தேர்தல் நடந்ததில்ல. இப்படி 7 கட்டங்களாக நடந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க சாயங்காலம் 7 மணிக்கு 8 மணிக்கு கொடுத்த நம்பர் எல்லாம் வந்து எத்தனை % ஓட்டு பதிவாயிருக்குன்ற நம்பரெல்லாம் ஒரு நம்பர் இருக்குது. அதுவே வந்து அடுத்த நாள் கொடுக்கறது இல்லை 2-3 நாட்கள் கழித்து இல்லை ஒரு வாரம் கழித்து கொடுத்தாங்க. சில ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே கழித்து தான் கொடுத்தாங்க. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா 3% 6% 7% வரைக்கும் அதிகமாக இருக்குது. இது வந்து ஃபேஸ் வைஸ் பார்த்தா வந்து போலிங் நம்பர்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு. இப்போ 60% தான் ஓட் போல் ஆயிருக்கு அப்படின்னு 7 மணிக்கு சாயங்காலம் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போது 4 நாள் கழித்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 64% 65% அப்படின்னு இல்லை 66%ன்னு அந்த 3% 6% வரைக்கும் ஏற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ யூஸ்வலி வந்து 1% தான் வந்து முன்ன பின்ன வரும். இப்போ எப்படி 6% வரைக்கும் அந்த நம்பரெல்லாம் கூடியிருக்கு அப்படின்றது முக்கியமான கேள்வியாக அவங்க வைக்கிறாங்க. கூடவே வந்து இது 6%ன்றது வந்து அந்த ஃபேஸ் வைஸ் நம்பருக்கு பார்த்தா தான். அதே வந்து ஒவ்வொரு மாநிலமாக பார்த்தா 2 மாநிலங்களுக்கு குறிப்பாக சொல்லணும், ஆந்திர பிரதேசம் ஒடிஷா, இந்த 2 மாநிலத்திலையும் வந்து 12% 12.5% வந்து நம்பர் கூடியிருக்கு. 60% தான் போலாயிருக்குன்னு 7 மணிக்கு 8 மணிக்கு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுவே 4 நாள் கழிச்சு இல்லை ஒரு வாரம் 10 நாள் கழித்து கொடுக்குற அறிக்கையில் வந்து 72% போலாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 12% அதிகம்னு சொல்லி கணக்கு காமிக்கிறாங்கல்ல, இந்த 12% தொகுதி வாரியாக பிரித்து பார்த்தா பிஜேபி ஜெயிச்ச மார்ஜினை விட இவங்க இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கிற நம்பர் அதிகமாக இருக்குது. அப்படின்னா வந்து இங்கே மிகப்பெரிய எலெக்ஷன் ஃப்ராடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது.
அப்படின்னு சொல்லி ஓட் ஃபார் டெமோக்ரஸி சார்பில் குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் விசாரணைக்கு எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா விசாரணைக்கு எடுத்துக்கல. இதை ஒரு மனுவாக கொடுக்கணும் அப்படின்னு நேரில் போனப்போ உள்ளேயே அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லியும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வாசல்லே வந்து அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறப்ப எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி தான் நடந்துக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஹைலைட் என்னன்னா, செகண்ட் ஃபேஸுக்கு இப்போ வரைக்கும் ஸ்டேட் வைஸ் நம்பர்ஸ் கிடையாது. ஸ்டேட் வைஸ் பிரேக்கப்ஸ் இந்த மாதிரி மற்ற ஃபேஸஸ்க்கு கொடுத்த மாதிரி டீட்டெயில்டு நம்பர் செகண்ட் ஃபேஸுக்கு மட்டும் தரவே இல்லை. செகண்ட் ஃபேஸில் தான் வந்து பிஜேபி மிகப்பெரிய வெற்றியையும் பதிவு செஞ்சுருக்கு. மற்ற எல்லா ஃபேஸை காட்டிலும் செகண்ட் ஃபேஸில் தான் வந்து பிஜேபியோட நம்பர்ஸ் வந்து கணிசமான அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப அந்த நம்பர்ஸையும் இவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ரிசல்ட் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த தகவல்கள் வந்து கிடைக்கவே இல்லை, அவங்க வெளியிடவே இல்லை. ஸோ அப்படின்றப்ப இந்த மாதிரியான கேள்விகளும் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பிஜேபியோட ஒவ்வொரு மூவும் வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணப்படுது. மக்களே வந்து அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. மக்களோட கேள்விகள் எல்லாம் வந்து ரொம்ப காட்டமாக பிஜேபியை நோக்கி வருது, இல்லை ஒன்றிய அரசை நோக்கி வருது. அப்படின்றதுனால தான் இதிலெல்லாம் வந்து அவங்க பின்னாடி ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. எதிர்கட்சிகளும் வந்து அதுக்கு உண்டான ப்ரெஷரை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ன்றதில் வந்து அவங்க பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தவில்லை. மக்கள்கிட்டையும் அது வந்து கவனம் பெறவில்லை. அதே மாதிரியாக கட்சிகளும் எதிர்கட்சிகளும் வந்து அதை ஒரு பெரிய விஷயமாக மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் அதை சேர்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடும் இருக்குது. ஒருவேளை அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து இது பெரிய விவாத பொருள் ஆகுது அப்படின்னா இதனுடைய இம்பேக்ட் இன்னும் கூடும். பிஜேபி மேலே இருக்கிற ப்ரெஷர் வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். ஏற்கனவே வந்து இப்போது ரொம்ப காஷியஸாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி மாதிரி ரொம்ப மூர்க்கத்தனமாக எல்லாம் நடந்து கொள்வதில்லை. என்னதான் இந்துத்துவ விஷயங்களை வந்து இன்னும் புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தி திணிப்பு மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. பாடத்திட்டத்தில் வந்து வரலாற்றையே அழிப்பது, இல்லைன்னா மாற்றி எழுதுவது, இது மாதிரியான வேலைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னாலுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லையாவது யோசித்து வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ இந்த ப்ரெஷரும் கூடுச்சு அப்படின்னா எதையுமே நினச்ச போக்கில் எல்லாம் வந்து செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே வந்து கருத்து கேட்டு எல்லாம் எந்த மாதிரியான ஒப்பீனியன் வரும், எந்த மாதிரியான விளைவுகள் வரும், எதிர்வினைகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் யோசித்து தான் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த நிலையை நோக்கி தள்ளுவது அப்படின்றது மக்களாட்சிக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து எதிர்கட்சிகளையும் மதிப்பாங்க, மக்களையும் வந்து மதிப்பாங்க ஆட்சியில் இருப்பவர்கள். ஸோ அதனால் இதை நோக்கி தள்ளுவதற்கு, அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து எல்லாருமே யோசிக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம் இது. இப்போ இதுக்கு பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள், இந்தியா அலையன்ஸில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, மக்கள் இதுக்கு வந்து எந்த மாதிரியான கவனத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையெல்லாம் வந்து வரும் நாட்களில் பார்ப்போம். நன்றி.